இன்றைக்கி வந்து கடலைப்பருப்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 1 கிலோ அளவுக்கு செஞ்சு காமிக்கிறேன். 1 கிலோ கடலைப்பருப்பு ஊற வச்சாச்சு. நல்லா ஊறினது குக்கரில் சேர்த்து 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து 3-4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துங்க. இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். வெந்ததும் கரண்டியால் நல்லா மசிச்சுட்டு இது ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 கிலோ கடலைப்பருப்புக்கு 3/4 கிலோ வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய், 2 ஸ்பூன் வந்து நெய், கொஞ்சமாக உப்பு, ஒரு ஃபுல் தேங்காய் வந்து கேரட் துருவி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசிச்சு வச்ச கடலைப்பருப்பு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நல்லா கெட்டி பதம் வந்ததும் ஆறுனதும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். 3/4 கிலோ மைதா, 50 கிராம் அரிசி மாவு, கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த அளவுக்கு வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த அளவு கரைச்சதும் இப்போ அடுப்பில் வானலி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம பிடிச்சிருக்க உருண்டையை இந்த மாவில் டிப் பண்ணி இந்த காயிற எண்ணெயில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான சுயம் வந்து சூப்பராக ரெடியாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டு செம்ம அருமையாக இருக்கும். கண்டிப்பாக